இன்றைக்கி டிஃபன் என்ன செய்யலான்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. அரிசி உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சேன். நொய் அரிசி ஏற்கனவே வாங்கி வச்சது வீட்டில் இருந்ததா, அதில் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கர் வச்சு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு சிம்மில் வச்சு லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்தோம்னா நல்லா மொறு மொறு டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வந்து நல்லா ஊற வச்சு கழுவி வடிகட்டி வச்சுருக்க நொய் அரிசி இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வதக்கி விட்டுட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, இது கூட வந்து என்னடா வெங்காயம் தேங்காய்லாம் போடலன்னு நினைக்காதீங்க. இது கூட போட்டு வதக்கி சேர்த்த விட தனியாக கொஞ்சமாக வந்து வதக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கல் உப்பு, பச்சை கருவேப்பிலை லாஸ்ட்டாக தூவிட்டு ஒரு பக்கம் வந்து கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வரத்துக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா தாராளமாக வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். லைட்டாக தான் வதக்கி விடணும். வதக்கி விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஒரு பக்கம் கொதி வர ஸ்டேஜில் இருக்கிறதுல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டோம்னா சூப்பரான அரிசி உப்புமா ரெடி ஆகிடும். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.